முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவங்க மனைவி சங்கீதாவும் நேத்து அவங்களுடைய திருமண நாளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல விவாகரத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் திருமண நாள் அப்படிங்கிறதால இவங்க 2 பேருக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி. அந்த நேரத்துல அவங்க மனைவி சங்கீதா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவங்களோட கைப்பட ஒரு கடிதத்தை ஒன்று எழுதி அதை விஜய் அவர்களுக்கு அனுப்பி வச்ச தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி விவாகரத்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா அதுக்கப்புறம் எப்போ லண்டன்லேருந்து இந்தியா வர போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டு நீலாங்கரை வீட்டில் அவங்களோட மறுபடியும் திருமண வாழ்க்கை ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பல எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு. 25ஆம் தேதி நேற்றைய தினம் அவர் அசம்பிளியில் பிஸியாக இருந்ததால வெட்டிங் ஆனிவர்சரியான விஷயங்களை அவரால் கலந்துக்க முடியல. முதலமைச்சர் அப்படிங்கிறதால எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் அணுக முடியாது. அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க தரப்பில் ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கான ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அந்த பார்ட்டியாக இருக்கட்டும், இது எதுலையுமே அவரால் கலந்துக்க முடியலையா. இன்னொரு பக்கம் லண்டன்லேருந்து சங்கீதா அவங்க சென்னை வந்திருக்கிறதாவும், சென்னை வந்திருக்கக்கூடிய சங்கீதா அவங்க தன்னோட கணவர் விஜய் அவர்களுக்கு தன்னோட கைப்பட ஒரு கடிதம் ஒன்று எழுதி அதில் தன்னோட கணவர் விஜய் அவர்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கிறதாவும், அந்த கிஃப்ட் ஒரு மோதிரமாவோ இல்லை ஒரு செயினாவோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. அப்படி அவங்க எழுதிக்கக்கூடிய அந்த ஒரு கடிதத்தில் வாழ்க்கையில் இது வரைக்கும் பல கசப்பான அனுபவங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம், சில விஷயங்களை தாண்டி வந்திருப்போம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கான நாள் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வரும், அன்றைய தினம் புதுசாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், தொடர்ந்து மக்களுக்கு உங்களோட பணிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க, மக்கள் தான் முக்கியம், குடும்பம் எங்கேயும் போயிடாது அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறதாவும், கூடவே அந்த கிஃப்டையும் பேக் பண்ணி தன்னோட உதவியாளர் மூலயமா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவங்க மனைவி சங்கீதா அனுப்பி வச்சிருக்காங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு கடிதத்தை அவர் படித்து பார்த்துட்டு ரொம்ப கண்கலங்கி ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு. தன்னோட மனைவி தனக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பெரிய இடம் கொடுக்குறாங்க, தன்னோட முன்னேற்றத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு இடம் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரிப் ஒன்று போகணும். அப்படி போகக்கூடிய இந்த ட்ரிப்பில் முதலமைச்சர் விஜய், அவங்க மனைவி, அப்புறம் பசங்க இவங்க எல்லாருமே போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காராம். அப்படிப்பட்ட விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய் ரசிகர்களும் டிவிக்கு தொண்டர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, முதலமைச்சர் விஜய் அவரோட 100 நாள் ஆட்சி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ரஜினி அவர்கள் என்ன மாதிரி பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. தமிழ்நாடே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்திருந்த விஷயம் தான் 2026 நடந்த தேர்தல். இந்த தேர்தலில் தமிழகத்தோட முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. அது மூலயமா தமிழக அரசியல் களம் வேற மாதிரி முன்னேறி வருவதாகவும் மக்கள் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில் பரந்தூரோட ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் கைவிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இந்த முடிவை நிறைய விவசாயிகள் வரவேற்றிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 உருவாகியிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா அஸ்வத் மாரிமுத்து தர்மன் படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சென்னை வந்திருக்கக்கூடிய அவர்கிட்ட முதலமைச்சர் விஜய் அவர்களோட 100 நாள் ஆட்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் படப்பிடிப்பு விஷயங்களை மட்டுமே சொல்ல முடியும், மற்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காராம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.